கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் தான் இயேசு. இதை யோவான் சொல்லுகிறார். யோவானுக்கு எழுதின புத்தகம் 1:26 எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்கள் அலுவலகத்தில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், வெளியே போகலாம், வாகனத்தில் போயிட்டு இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரிங்க, உங்கள் கூட நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் கூட நடுவில் இருப்பார். கப்பல் அந்த படகுல போகும்போது கடல் காற்று கொந்தளித்த உடனே இயேசு ஜலத்தில் நடந்து வந்தார் பாருங்க. அவர்கள் பார்த்து ஆவேசம் சொன்னேன், அவங்க அறியாத ஒருவர் அவர்களுக்கு வந்து உதவி செய்தாரே சீஷர்களுக்கு. அப்படி நீங்கள் அறியாத ஒருவர், ஆண்டவர் யாரையாவது ஒருத்தரை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வார். மாற்றம் இல்லை. லேவியராகமத்தில் சொல்கிறார், நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், உன் பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், உனக்கு கொடுக்குற நிந்தையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உன் பக்கத்துலேருந்து உன்னை கண்ணோக்கிட்டு இருக்கிறேன், நான் உன் பக்கமாக இருக்கிறேன். பிரயாணத்தில் போகிறீங்க, எம்மாவுக்கு 2 பேர் போனாங்க, கூட போயிட்டார்ல, அவங்களுக்கு யாரும் தெரியல, ஆனால் கடைசியில் பார்த்தா அவர் இல்லை. அப்போ தான் புரிந்து இயேசு என் நடுவில் வந்தார். நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தின் நடுவில் இயேசு இருக்கிறார். நீங்கள் போகிற பிரயாணத்தில் கூட இருக்கிறார். மாற்றம் இல்லை. இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்து எலிசா சொன்னார்ல. அப்போ கேயாசிக்கு தெரியல, ஆனா எலிசாக்கு தெரிந்தது, எனக்கு நடுவில் என் ஆண்டவர் இருக்கிறார். நீ கவலைப்படாதுங்க. எங்க போனாலும், எந்த பிரச்சனைக்கு போனாலும், கோர்ட்டுக்கு போனாலும், ஆஸ்பத்திரிக்கு போனாலும், அலுவலகத்துக்கு ஒரு காரியமா போறீங்க, சொத்து பிரச்சனைக்கு போறீங்க, எந்த காரியமா இருந்தாலும் உங்க கூட இயேசு வருகிறார். அவர் முன்னா போகிறார், உங்க நடுவில் வரார். அவர் உங்க கூட வர்றதுனால் எதுக்கு மாற அதிகாரி உங்களை பார்த்த உடனே பிரகாசத்தை பார்த்து உடனே அந்த காரியத்தை முடித்து தருவார். ஜெயத்தோடு காணப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, நாங்கள் அறியாத ஒருவர், எங்களுக்கு தெரியல, ஆனா எங்க கூட நீங்க இருக்கிறீங்க. இதை எலியா கண்டு வைத்திருந்தார். ஆண்டவரே, இப்படி வேதத்துல நிறைய சம்பவங்கள் இருக்கு. அப்படி இந்த நாள்ல ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் போகிற இடம் எல்லாம் நீங்கள் கூட போய் காரியத்தை முடித்து, அது ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, ஒரு பிரயாணமாக இருந்தாலும் சரி, ஒரு திருமண காரியமாக இருந்தாலும் சரி, எதுவானாலும் ஆண்டவரே அந்த காரியத்தை நீங்கள் கூட இருந்து முடித்து கொடுக்க வேண்டும். நல்ல பிதாவே, ஆமென்.